மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி ஊடாக சாதாரண மாணவர் தொடக்கம் குறிப்பாக 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் உயர்தர மாணவர்களுக்கான ஒவ்வொரு பாடங்கள் ஒவ்வொரு ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த கால வகுப்பிலெல்லாம் இந்த ஏஎல் மாணவர்களுடைய கலைத்துறை பாடங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடங்களில் ஒன்றான வரலாறு பாடத்தை கடந்த கால வகுப்பிலிருந்து பார்க்குறோம். ஒரு வரலாறு பாடம் என்னும் போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய வரலாறு தான் பெரும்பாலான மாணவர் எடுக்கிறபடியால் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு சார்ந்த பாடப்பரப்புகளோடையே தினந்தோறும் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு என்னும் போது கடந்த கால வினாக்கள்லாம் நாங்கள் கடைசியாக பார்த்துனாங்க. அவை ஐரோப்பிய வரலாறு பாடங்கள் என்பது உங்களுக்கு புதுவிதமான ஒரு விடயமாக பெரும்பாலும் இருக்காது. என்று சொன்னால் நீங்கள் தரம் 10லேயும் 11லேயும் படித்த பாடங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் விரிவும் இதில் இருக்கின்றபடியாலேயும் அவருடைய சில பாடங்கள் புதுசாக இருக்க பெரும்பாலான பாடங்கள் புதுசாக இருக்கின்றது. அவை அதாவது நீங்கள் ஐரோப்பிய வரலாறு என்பது மாணவர்கள் இலகுவாக பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய ஐரோப்பிய வரலாறு தொடர்பான வினா பத்திரத்தை நாங்கள் கடந்த காலத்திலிருந்து பார்த்து வந்தாங்க. அதில் பகுதி 1 பார்த்து முடிச்ச நாங்கள் அதுக்கு பிறகு பகுதி 2 நாங்கள் கடந்த வகுப்பு பார்த்துனாங்க. 2018ஆம் ஆண்டு பகுதி 2ல் குறிப்பாக 4 வினா வரைக்கும் பார்த்து நாங்கள் 5ஆம் பார்த்து முடிச்சினாங்க. இன்று நாங்கள் 6வது வினாவை பார்க்க போகின்றோம். பாருங்கள் மாணவர்கள், பாருங்கள். 1815 தொடக்கம் 1848 காலப்பகுதியில் ஜெர்மனி ஐக்கியத்துக்கு பிரதான தடையாக இருந்தவற்றை எடுத்து காட்டுக. இது ஒன்று. அடுத்தது 1862 தொடக்கம் 1871 காலப்பகுதியில் ஜெர்மனி ஐக்கியத்துக்காக பிஸ்மார்க் முன்னெடுத்த நடவடிக்கைகளை நுணுகி பரிசீலனை செய்க என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அவை 2 விதமான ஒரு கேள்வி வந்துகின்றது. ஆகவே இப்போ ஜெர்மனி ஐக்கியத்துக்கு ஜெர்மனியானது ஐக்கியப்பட்ட ஒரு தேசமாக ஐரோப்பாவில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு என்னென்ன காரணங்கள் தடையாக இருந்த வேண்டும். இப்போ ஜெர்மனி ஐக்கியத்துக்காக ஒட்டோ பிஸ்மார்க் எனப்படுகின்ற ஒரு ஜெர்மனுடைய மன்னர் எவ்வாறு பாடுபட்டார் என்பதை பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி தடையாக இருக்கின்றது, பிறகு அந்த தடையை எவ்வாறு உடைத்தெறிந்து ஜெர்மனி கொண்டு தனித்துவமான ஒரு நாட்டை உருவாக்கி தனித்துவமான ஒரு இனம், மொழி, கலாச்சாரங்களையும் ஒரு எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களை உருவாக்கி ஒரு தேசிய அரசை உருவாக்கின என்பதை தான் பார்க்க போகிறோம். விடிய பாருங்க மாணவர்களே, விடிய பாருங்கள் மாணவர்களே, விடிய பாருங்கள். 6வது விடிய பாருங்கள். 6வது விடிய பாருங்கள். 6வது பாருங்க மாணவர்களே, 6வது விடிய பாருங்கள். 6வது விடிய பாருங்கள். 6வது கேள்விக்கான விடை இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தான் 6வது கேள்விக்கான விடையும் அதுக்குரிய பதிலும் தரப்படுகின்ற நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஜெர்மனி ஐக்கியத்துக்கு பிஸ்மார்க் என்பவர் எவ்வாறு பாடுபட்டார் என்பதை நீங்கள் முதல் கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வாறு தடைகளை உரைத்து அறிந்து ஜெர்மனி ஐக்கியப்பட்ட தேசமாக மாற்றுவதற்கு அவர் மிகுந்த பங்களிப்பு செய்தார் என்பதும் இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். கவனிங்க மாணவர்களே, பாருங்கள். ஜெர்மனி ஐக்கியத்துக்காக பிஸ்மார்க் என்பவர் பாடுபட்ட முறையை பற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். ஆகவே 1850ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெர்மனானது ஒரு ஒன்றுபட்ட குடியரசாக இருக்கவில்லை. ஆனால் உலகத்தில் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் ஜெர்மன் மொழி பேசுகிற பெரும்பாலான மக்கள் வியாபித்திருந்தாலும் அவர்களுக்கு தனித்துவமான ஒரு நாடு ஒன்று இருக்கவில்லை. இதனால் கவலையடைந்த பிஸ்மார்க் என்பவன் ஜெர்மனிக்கு கொண்டு தனிநாடு வேணும் என்று உணர்ந்து கொண்டு இணைக்க பாடுபடுறான். அதன் அடிப்படையிலான் அவன் ஒன்றுபட்ட ஜெர்மனி அரசை உருவாக்கி ஐரோப்பாவில் மிகவும் ஒரு வளர்ச்சி நாடுகள் ஒன்றாக ஜெர்மனியை பிஸ்மார்க் என்பவர் உருவாக்கின முறையை நாங்கள் பார்க்க போகணும். ஆகவே இவ்வாறு தான் அதனுடைய கட்டமைப்பு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பாருங்க மாணவர்களே, இது இந்த கேள்விக்கான விடை. குறிப்பாக
குறிப்பாக இவ்வாறு தான் பாருங்கள் பாருங்கள். குறிப்பாக ஜெர்மனி கொண்டு தனிநாடு உருவாக்குவதற்கு ஒட்டோ பிஸ்மார்க் என்பவர் உருவாக்க முதல் தடையாக இருந்த பாருங்கள். 39 அரசுகளாக ஜெர்மனி 39 அரசுகளாக ஜெர்மனி ஐரோப்பாவில் 39 அரசுகளாக ஜெர்மனி பிரிக்கப்பட்டது. அதோட ஆஸ்திரியாவின் தாக்கம் மற்றும் அதிகாரம். அப்போ 39 அரசுகளாக சிறிது நிலப்பரப்புகளாக பிரிந்த ஜெர்மனியோட நிலப்பரப்பில் ஆஸ்திரியா, பிரான்சு, இத்தாலி போன்ற பல நாடுகளுடைய அதிகார செல்வாக்கும் ஆதிக்க பரவலும் காணப்பட சொல்லப்படுகின்றது. அதோட மெட்டர்னிக் முறை அல்ல கொள்கையை ஏற்படுத்தப்பட்ட தன்மையை காணலாம். அதோட வியன்னா மாநாட்டு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய அரசுகள் இணங்கியிருந்தன. வியன்னா மாநாட்டு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய அரசுகள் இணங்கியிருந்தன. வியன்னா மாநாட்டுக்கு தீர்மானங்களை இணங்க ஐக்கியன குறிப்பாக மாநாட்டு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய அரசுகள் இணங்கியிருந்தமை காணலாம். அதோட தேசியவாதம் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படாமை தேசியவாதமும் காணப்படவில்லை. தனித்துவமான இனம், மதம், மொழி, வரையறுக்கப்பட்ட எல்லைகள் என்று எதுவுமே இல்லாத ஒரு தன்மையைத்தான் இந்த தேசிய அரசுகள் காணப்பட்ட தன்மையை நாங்கள் காணலாம். அதோட ஜெர்மனிய ஐக்கியத்துக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது பல திட்டங்களை செயல்படுத்த முனைந்தவை. ஜெர்மனி ஐக்கியத்துக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை உருவாக்காமல் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கான குறிப்பாக திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது பல திட்டங்களை செயல்படுத்த முடிந்தவை. இவ்வாறு ஜெர்மனானது ஐக்கியப்படுவதற்கு இந்த ஒரு விடயம் ஒரு தடையாக அமைந்ததாக சொல்லப்படுகின்றது. மீண்டும் கவனிங்கள், 39 அரசுகளாக பிரிக்கப்பட்டமை, ஆஸ்திரியாவின் தாக்கம் மற்றும் அதிகாரம் காணப்பட்டிருந்தமை, மெட்ரனிக் முறை அல்ல கொள்கை காணப்பட்டிருந்தது, வியன்னா மாநாட்டு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய அரசுகள் இணங்கியிருந்தமை, தேசியவாதம் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படாமை, ஜெர்மனி ஐக்கியத்துக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது பல திட்டங்களை செயல்படுத்த முனைந்தமை வெற்றி தன்மையிலான் இது வளர்ச்சிய தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. இப்படி தடைகளை உடைத்தர இந்த பிஸ்மார்க் என்பவர் எவ்வாறு ஒன்றுபட்ட ஜெர்மனியை உருவாக்க பார்க்க போறோம். பாருங்கள், பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பெரும்பான்மையோரின் கருத்துக்களை பெற்று தற்கால பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பெரும்பாலான கருத்துக்களை பெற்று தற்காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத தன்மையும் அங்கு இருந்திருக்கின்றது. அதோட பாருங்கள், இதனை இரும்பினாலும் இரத்தத்தினாலும் தீர்க்க முடியும் என பிஸ்மார்க் குறிப்பிட்டார். குறிப்பாக 39 தேசங்களாக ஜெர்மனி நிலப்பரப்பான பிரிக்கப்பட்டிருந்தால் அது 39 நிலப்பரப்புகளையும் ஒன்று இணைச்சு ஒரு தனித்துவமான எல்லைகளை தனித்துவமான நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு தேசமாக ஜெர்மனியை கட்டியெழுப்ப முடியாது என்பதை அவருடைய கருத்து மூலம் தெரிய வருது. பாருங்கள், குறிப்பாக இரும்பினாலும் இரத்தத்தினாலும் தீர்க்க முடியும் என பிஸ்மார்க் குறிப்பிட்டார். குறிப்பாக அவர் யுத்தம் செய்யணும், போர் செய்யணும், அது மூலம்தான் ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் ஜெர்மனியிலிருந்து பறிச்ச நிலப்பரப்புகளை அல்ல ஜெர்மனி சொந்தமான நிலப்பரப்புகளை கைப்பற்ற முடியும் என்று தான் ஆயுதங்களாலேயும் இரத்தத்தை சிந்தியும் தான் இந்த பறிக்கப்பட்ட இடங்களை கைப்பற்றலாம் என்பது பிஸ்மார்க்குடைய ஒரு நீண்டகால கொள்கையாக இருந்துகின்றது. அதோட பாருங்கள், 1962 தொடக்கம் 1967 வரை காலப்பகுதியில் இவர் கையாண்ட கொள்கைகள்லாம் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தனிநாடை உருவாக்கணும், ஐரோப்பாவில் வளர்ச்சி நாடை உருவாக்கணும், குறிப்பாக ஐரோப்பாவுக்கு குடியேற்ற நாடு உருவாக்கணும், ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதார ரீதியாகவும் மற்ற ஏனைய கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சி நாடாக இந்த ஜெர்மனியை பலப்படுத்த கொண்டு 1962 தொடக்கம் 1767 வரையான 5 வருட காலப்பகுதியில் பிஸ்மார்க் நடவடிக்கைகள் முக்கியமாக அமைந்திருக்கின்றது. அடுத்த வாரங்கள் பிரஷ்ய லிபரல்வாதிகளின் அதிகாரத்தை குறைத்தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட பிரஷ்ய இராணுவத்தை பலப்படுத்திய சந்தர்ப்பமே நாங்கள் இன்று குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் 1964 ஆஸ்திரியாவுடன் இணைந்து டென்மார்க்கை தோற்கடித்து ஸ்லாஸ்விகா, ஹோல்ஸ்டைன் போன்ற பகுதிகளை கைப்பற்றியும் குறிப்பிடலாம். கவனிங்கள், 1964 ஆண்டு 1864 ஆண்டு ஆஸ்திரியாவுடன் இணைந்து டென்மார்க்கை தோற்கடித்து ஸ்லாஸ்விக், ஹோல்ஸ்டைன் பகுதிகளை கைப்பற்றியுமே குறிப்பிடலாம். அதோட
அதோட 1866 ஆஸ்திரியாவை தோற்கடித்து பிரஷ்யாவின் தலைமையில் வட ஜெர்மன் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர். அப்ப 1866 ஆசியாவை தோற்கடித்து பிரஷ்யாவின் தலைமையில் வட ஜெர்மன் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவராக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த வாரங்கள் 1870 தொடக்கம் 1872 வரை பிரான்சை தோற்கடித்து தென் ஜெர்மன் அரசுகளை வட ஜெர்மன் கூட்டமைப்புடன் இணைத்து ஜெர்மனியை ஐக்கியத்தை ஏற்படுத்திய. அப்ப பிரஷ்யாவை தோற்கடித்து வட ஜெர்மனியுடைய பகுதிகளை கைப்பற்றியமையும், அது பிறகு தென் ஜெர்மனி பகுதிகளை பிரான்சோட போர் செய்து அந்த பகுதிகளை இணைத்து வட தென் ஜெர்மனி, வடக்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி எல்லா அந்த திசையை மையப்படுத்தி பிற்காலத்தை வளர்ச்சி அடைவதற்கு இவருடைய அந்த வட ஜெர்மனியும் தென் ஜெர்மனியை இணைத்த பங்குதான் முக்கியமாக சுட்டி காட்டப்படுகின்றது. அது அப்ப பார்த்தனாங்க. அப்ப இவ்வளவு பாருங்கள், இவ்வளவுதான் முக்கியமான ஒரு விடயமாக சுட்டி காட்டப்படுகின்றனவே. ஜெர்மன் நாடானது ஐரோப்பாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகவும் அது ஐக்கியப்படுவதற்கு பிஸ்மார்க்குடைய செயற்பாடு மிக முக்கிய காரணம். அதுபோல 2ஆம் வில்லியம் ஹெய்சர், 5ஆம் வில்லியம் ஹெய்சர் போன்ற ஆட்சியாவுடைய பங்களிப்பும் அங்க சுட்டிக்காட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வளவு பார்த்தனாங்க. எப்படி தடையா இருந்த காரணம் பார்த்தனாங்க. அந்த தடைகளை தகர்த்தெறிந்து எவ்வாறு பிஸ்மார்க் என்பவர் ஐக்கிய ஜெர்மனியை உருவாக்குவதற்கு பாடுபட்டார் என்ற ஒரு தன்மையை நாங்கள் இதனூடாக பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், அடுத்த 7ஆவது கேள்வி பாருங்கள். 7ஆவது கேள்வி என்பது கற்ற வினாக சம்பந்தப்பட்ட கேள்வி. கவனிக்கமானவர்களே, கேள்வியை பார்க்கமானவர்களே, கேள்வியை பாருங்கள். 7ஆவது கேள்வியை பாருங்கள். 7ஆவது பாருங்கள். முதலாம் உலகப் போருக்கு பிரதான காரணம் ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிரிந்து நின்றவே ஆகும். முதலாம் உலகப் போர் ஆரம்பித்ததற்கான உடனடி நிகழ்வு என்ன? ஒன்றுக்கொன்று எதிரான 2 அதிகார அணிகளில் இருந்த இவ்விரண்டு நாடுகளை குறிப்பிடுக. அப்ப முதலியும் ஐரோப்பியாவில் மானிய முறை வீழ்ச்சி அடைந்து மரபு தோற்றம் பெற்று நாடுகாம் பயணங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேசிய அரசுகள் தோற்றம் பெற்று மததீசம் தோற்றம் பெற்று கைத்துறப்பு தோற்றம் பெற்று அதுக்கு அடுத்தபடியாக தோற்றம் பெற்ற ஒரு பாரியொரு அழிவான சம்பவம் தான் உலகப் போர்கள். குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் 1914 தொடக்கம். கவனிக்கமானவர்களே, 1914 தொடக்கம் 1914 தொடக்கம் 1918 வரை ஐரோப்பாவில் ஆரம்பித்த யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம். குறிப்பாக ஐரோப்பாவை உறைவிடாக கொண்டு ஆரம்பித்த யுத்தம் பிற்காலத்தில் ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல கண்டங்களுக்கு இந்த யுத்தம் பரவியவுடைய தான் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்களும் உலக வரலாற்று ஆசிரியர்களும் அதை உலகப் போர் என்று வர்ணிக்கிறார். முதலாம் உலக யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நிறைய காரணம் இருக்கின்றது. நீண்ட அடிப்படையான காரணங்களும் உடனடி காரணம் இருக்கின்றது. குறிப்பாக நீண்ட காரணம் என்னும்போது பார்த்தோம் இல்லை, பிஸ்மார்க் கூடிய அந்த தனிநாட்டு கொள்கையும் கெய்சருடைய குடியேற்றவாத கொள்கையும் அதோட கைத்தொழில் ஜெர்மனியில் எப்படி கைத்தொழில் புரட்சியால் கைத்தொழிலுக்கான வர்த்தக பொருட்கான சந்தையை தேவை என்றக்காண்டியும் ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்பு கொள்கை என்றாலேயும் குறிப்பாக ஜெர்மன் பிரான்ஸை பகைத்துக் கொண்டது, பிரித்தானியை பகைத்துக் கொண்டது, குறிப்பாக அமெரிக்கா பகைத்துக் கொண்டது. இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு நீண்டகால காரணங்களாக சொல்லப்பட்ட நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உடனடி காரணம் ஒன்று இருக்கின்ற மாணவர்களே, குறிப்பாக சரஜிவோ சம்பவம். குறிப்பாக பிரான்சிஸ் பேர்டினண்டும் அவருடைய மனைவியும் குறிப்பாக பென்சில்வேனியா நாட்டினுடைய சரஜிவோ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சேர்பிய நாட்டு 2 இளைஞர்கள் அவர்களை சுட்டுக்கொலை செய்கிறார்கள். இதுக்கு சேர்பியாவிடம் ஆஸ்திரியா நட்டெடுக்கும் போது சேர்பியா அதுக்கு மறுப்பு தெரிவிக்குது. அதனால ஆஸ்திரியா ஜெர்மனியுடைய சப்போர்ட்டோட சேர்பியா யுத்தத்தை ஆரம்பிக்குது. இதுக்கு இந்த சேர்பியா நட்பு நாடான பிரித்தானியா, பிரான்சு, ரஷ்யா உதவி நாடுது. இதனால் படிப்படை யுத்தம் ஐரோப்பா முழுவதும் பரவடைந்து பிற ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளுக்கும் அந்த யுத்தம் வியாபித்தடைந்து பிற உலகப் போராக மாற்றமடைந்து பாரிய உயிரழிவுகளும் சொத்து அழிவுகளும் உடம்பு அழிவுகளும் குறிப்பாக பல நாட்டுக்குரிய வளங்கள் எல்லாம் அழிஞ்சு ஒரு பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய நிகழ்வு தான் முதலாம் உலகத்தை பார்த்தாங்க. பிறகு முதலாம் உலகத்தை முடிஞ்ச பிறகுதான் சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டதாகவும் அது உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போர் இடம்பெறவில்லை என்றும் அதுக்கு பிறகு 20 வருஷம் முடிஞ்ச பொழுது
1939 தொடக்கம் 1939 தொடக்கம் 1939 தொடக்கம் 1945 வெளியான காலத்தில் இரண்டாம் உலக யுத்தம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பார்த்துனாங்க. ஆகவே பிறகு இரண்டாம் யுத்தம் முடிஞ்சா பிறகு அப்படியே யுத்தம் மீண்டும் இடம்பெற வண்ணம் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதாகும். அதுதான் தற்போது உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சர்வதேச அமைப்பாக சொல்லப்படுகின்றது. இப்படிதான் இந்த உலகப் போருடைய தொடக்கமும் ஆரம்பமும் அல்லது முடிவும் இப்படிதான் அமைகின்றது. அப்போ உலகப் போர் சம்பந்தமாக நாங்கள் ஓஎல்லையும் சரி ஏஎல்லையும் சரி பெரும்பாலும் அதிகமாக கேள்வி வந்து கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தால் அடிக்கடி இந்த உலகப் போர்களை பற்றியும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள், குறிப்பாக விளைவுகள், தோல்வி காரணங்கள் அல்லது முதலாம் உலகப் போரோடு ஒப்பிட்டு இரண்டாம் உலகப் போர் இருக்கிறது, இப்படி பலதரப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உலகப் போர் தொடர்பாக வினாக்கள் வந்திருக்கின்றது. அந்த உலகப் போரில் முதலாம் உலகப் போர் தொடர்பாகத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாம் உலகப் போருக்கான பிரதான காரணம் ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிரிந்து நின்றமே ஆகும். முதலாம் உலகப் போர் ஆரம்பித்ததற்கான உடனடி நிகழ்வு என்ன சொன்னாங்க? ஒரு புள்ளி என்ன கவனிங்கள், குறிப்பாக கவனிக்கமானவர்களே, பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் பொன்சுமியா நாட்டினுடைய சரஜுவோ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது செர்பி நாட்டில் 2 இளைஞர்கள் சுட்டுக்கொலை செய்கிறார்கள். இதெல்லாம் யுத்தம் ஆரம்பிக்குது. அப்போ சரஜுவோ நிகழ்வோட எல்லாரும் சரஜுவோ சம்பவம். அடுத்த பாருங்கள், ஒன்றுக்கொன்று எதிரான 2 அதிகார அணிகளில் இருந்த இவ்விரண்டு நாடுகளை குறிப்பிடுக. குறிப்பாக அதாவது நட்பு நாடு அல்ல நேச நாடு, அங்கால ஒரு அச்சு நாடு. குறிப்பாக நட்பு நாடு என்னும் போது அது பிரித்தானியா வரப்போகுது, பிரான்ஸ் வரப்போகுது, ரஷ்யா வரப்போகுது, செர்பியா வரப்போகுது. இந்தியாவில் அச்சு நாடு என்னும் போது ஜெர்மனி வரப்போகுது, ஆசியா வரப்போகுது, இத்தாலி வரப்போகுது, இப்படி பல நாடுகள் அங்கே இருக்கணும். அப்போ 2 அணிகளாக ஐரோப்பா நாடுகள் பிரிந்து யுத்தத்துக்கு தயார்படுத்தின மூலம் தான் யுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஐரோப்பா ஆரம்பத்தில் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியால் ஒன்றுபட்டு வளர்ச்சி அடைந்ததாகவும் பிற்கால நாடுகள் ஏற்பட்ட முரண்பாடுகளும் போட்டியும் ஆயுத பாவனைகளும் ஆக்கிரமிப்பு கொள்கையும் தான் பிற்காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் 2 அணிகளாக பிரிந்ததாகவும் அந்த பிரிந்த அடிப்படையிலாம் பிற யுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஒன்றுக்கொன்று எதிரான 2 அதிகார அணிகளில் இருந்த இவ்விரண்டு நாடுகளை குறிப்பிடுக. அடுத்த பாருங்கள், ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிரிந்த விதத்தை தெளிவுபடுத்துக. எப்படி பிரிந்தது தெளிவுபடுத்தணும். யுத்தம் எப்படி பரவின தெளிவுபடுத்தணும். அடுத்தது, ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிளவுண்டமை முதலாம் உலகப் போரின் ஆரம்பத்துக்கு எந்த அளவுக்கு காரணமாயிற்று. 2 அணிகளாக எப்படி பிரிஞ்சிருக்கு, பிரிஞ்சதால உலகப் போருக்கு உலகப் போர் எப்படி எவ்வாறு காரணமாயிற்று என்பதை பரிசீலனை செய்ய போறோம். பாருங்கள், விடைய பாருங்கள், முதல்ல பாருங்க, ஆசிய நாட்டு இளவரசன் பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவனது மனைவியும் பொஸ்னியாவின் நகரில் வைத்து செர்பியா தீவிரவாதி குழுக்களால் கொலை செய்யப்பட்டவை. செர்பியா 2 இளைஞர்களால் கொலை செய்யப்பட்டமைதான் இந்த யுத்தம் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான ஒரு உடனடி காரணம். அடுத்த பாருங்கள், அச்சு அணி ஜெர்மனி, ஆஸ்திரியா, துருக்கி, ஹங்கேரி, பல்கேரியா போல. இத்தாலி ஆரம்பத்தில் அச்சாணி இருந்தாலும் ரகசிய ஒப்பந்தமும் நட்பு நடக்கம் சேருது. இத்தாலி இங்கே நட்பு நடக்கம் செய்யப்படுகின்றது. பிரித்தானியா, பிரான்சு, ரஷ்யா, அமெரிக்கா யுத்தம் தொடங்கிய போது அணியிருந்த இத்தாலி நட்பு அணிகளில் சேர்ந்து கொண்டது. அப்ப இதான் விட அச்சு நாடு, நட்பு நாடு, நேச நாடு, அச்சு நாடு அல்லது மத்திய ஐரோப்பிய நாடு சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் எப்படி அந்த யுத்தம் பரவுது. பாருங்கள், பிஸ்மார்க்கின் ராஜேந்திர கொள்கை குறிப்பாக ஜெர்மனியை ஐரோப்பாவில் அதிகாரமிக்க நாடாக மாற்றுவதற்கு அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நட்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள. குறிப்பாக அல்சைட் லோரன் எனப்படுகின்ற பிரச்சனையின் கீழ் பிரான்சை தனிமைப்படுத்தும் வகையில் பிஸ்மார்க் மேற்கொண்ட ஒப்பந்த முறையினால் ஐரோப்பிய நாடுகள் 2 அணிகளாக பிளவடைந்தது. அதாவது பிரான்ஸ் சொந்தமான அல்சல் லோர் எனப்படுகின்ற நிலக்கரி வளம் கொண்ட ஒரு இடம் ஜெர்மனியால குறிப்பாக பிஸ்மார்க்கால கைப்பற்றப்பட்டபடியால ஜெர்மனிக்கும் பிரான்ஸ் இடையில பகை உருவாகுது. இதுதான் இந்த யுத்தம் ஏற்படுவதற்கான ஆரம்ப புள்ளி இங்கே இடப்படுகின்றது. அப்போ அல்சல் லோர் எனப்படுகின்ற வளமான பகுதிகளை பிஸ்மார்க் என்பவர் ஜெர்மனிக்கு கைப்பற்றியதாக பிரான்சோட பகை ஏற்படுது. யுத்தம் ஏற்படுது குறிப்பாக. அடுத்தவர்கள் 1973 ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து 3 வல்லரசுகளின் அணி
ஒன்றை ஏற்படுத்தியது. 1873 ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து 3 வல்லரசுகளின் அணி ஒன்றை ஏற்படுத்தியமை. அப்ப ஜெர்மனியானது ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து 3 வல்லரசுகளின் அணி ஒன்றை ஏற்படும். 3 வல்லரசுகளின் அணி, 3 வல்லரசு அணியினை ஜெர்மனி, ஆஸ்திரியா வரப்போகுது. ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா இந்த வரப்போகுது ஒன்றை ஏற்படுத்தியவை. பின்னர் ரஷ்யா இதிலிருந்து விலகி கொண்டது. 3 அணி இருந்தால் ரஷ்யா விலகி கொண்டது. ஒரு 1879 ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்தது. ஜெர்மனியானது தனக்கு நிறைய நாடுகள் வேணும் என்ற காண்டியும் நிறைய நாடுகளுடைய சப்போர்ட் அல்ல ஆதரவு வேணும் என்ற காண்டி தான் 1879 ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்தது. அடுத்த பாருங்கள் 1882 இத்தாலியை இவ்விரு நாடுகளும் இணைத்து முக்கூட்டு நட்பு அணியை உருவாக்கியவை. 1882 இத்தாலியை இவ்விரு நாடுகளும் இணைத்து முக்கூட்டு நட்பு அணியை உருவாக்கி இத்தாலி சேருது இங்க. அடுத்த பாருங்கள் 1894 ரஷ்யா, பிரான்ஸ் இணைந்து கூட்டணி ஏற்படுத்தல். 1904 பிரான்ஸ், பிரித்தானிய நட்பு ஒப்பந்தம் செய்தல். 1907 ரஷ்யா, பிரான்ஸ், பிரித்தானிய அணியுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டு முக்கூட்டு அணிகள் உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த யுத்தமானது எப்படி பரவலடையுது தன்மையான இது தன்மையை தான் இது விளக்குறதா இருக்கின்ற மாணவர்கள். மீண்டும் கவனிங்கள், நாங்கள் யுத்தம் எப்படி பரவலடையுது அல்ல யுத்தம் எப்படி ஆரம்பிக்குது என்ற விதை இப்படித்தான் படிப்படையிடப்படுது. மீண்டும் கவனிக்க மாணவர்களே, எங்கள் பிஸ்மார்க்கின் ராஜேந்திர கொள்கை குறிப்பாக ஜெர்மனியை ஐரோப்பாவில் அதிகாரமிக்க நாடாக மாற்றுவதற்கு அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நட்பு ஒப்பந்தங்கள் பலவற்றை செய்கிறார். அதோடு அல்சைன் லோரைன் பிரச்சனையின் கீழ் பிரான்சை தனிமைப்படுத்தும் வகையில் அல்சைன் லோரைன் பிரச்சனையின் கீழ் பிரான்சை தனிமைப்படுத்தும் வகையில் பிஸ்மார்க் மேற்கொண்ட ஒப்பந்த முறையினால் ஐரோப்பிய நாடுகள் இரு அணிகளாக பிரிவடைந்தமை. அதோட 1973 ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா இணைந்து 3 வல்லரசுகளின் அணி ஒன்றை ஏற்படுத்தியது. அடுத்த பாருங்கள், பின்னர் ரஷ்யா இதிலிருந்து விலகி கொண்டது. 1979 ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி நாடுடன் ஒப்பந்தம் செய்தது. அடுத்தது 1982 இத்தாலியை இவ்விரு நாடுகளுடன் இணைத்து முக்கூட்டு நட்பு அணியை உருவாக்கியமை. அதோட 1994 ரஷ்யா, பிரான்ஸ் இணைந்து கூட்டணி ஏற்படுத்தல். 1904 பிரான்ஸ், பிரித்தானிய நட்பு ஒப்பந்தம் செய்தல். 1907 ரஷ்யா, பிரான்ஸ், பிரித்தானியாவுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டு முக்கூட்டு அணி உருவாக்கப்பட்டது. இவ்வாறு தான் அந்த யுத்தமானது ஐரோப்பாவில் இப்படி ஐரோப்பா நாடுகளுக்கு பகைமையும் போட்டியும் காரணமாக இவ்வாறு யுத்தம் பரவடைந்த முறையைத்தான் இது வெளிப்படுத்துவதாக அமைந்துகின்றது. அடுத்த பாருங்கள், இவ்வாறு தான் இந்த விடயம் அமைந்துகிறது. இனி பாருங்கள், இந்த யுத்தம் குறிப்பாக இந்த யுத்தமானது இது எவ்வாறு பரவடைந்தது. பிறகு பாருங்கள் இந்த யுத்தம் அடுத்த கேள்வியை பாருங்க மாணவர்களே. அடுத்த கேள்வியை பாருங்கள். முதலாம் உலகமா யுத்தம் என்பது ஐரோப்பாவில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த யுத்தத்தால் பல அழிவுகள் ஏற்பட்டதாகவும் அந்த அழிவுகள் நிமித்தம் தான் பல விளைவுகளை உண்டு பண்ணி தான் பார்க்கப்படும். பாருங்கள், அடுத்த 4வது கேள்வி. ஐரோப்பா 2 அதிகார அணிகளாக பிளவுட்டை முதலாம் உலகப் போரின் ஆரம்ப இந்த அளவுக்கு காரணமாயிட்டு என்பதை பேலன்ஸ் செய்யுங்க. முதல் பார்த்தாங்க எப்படி 2 அணிகளாக பிரிந்துன்னு பார்த்தாங்க. பிறகு எப்படி உலகப்போர் இந்த உலகப்போர் எப்படி காரணம் அமைஞ்சுன்னு பார்க்க போறோம். பாருங்க மாணவர்களே, பாருங்கள் மாணவர்களே. 4வது கேள்வி பாருங்கள். புதிய ஏகாதிபத்தியவாதத்தின் கீழ் ஐரோப்பிய நாடுகளிடையே இடம்பெற்ற குடியேற்றவாத போட்டி. புதிய ஏகாதிபத்தியத்தின் கீழ் ஐரோப்பா நாடுகளிடையே ஏற்பட்ட குடியேற்றவாதம் குறித்த போட்டியும் அதோட பிரான்ஸ், ஜெர்மனிக்கு பகவை பார்த்தாங்க. அல்சைன் லோரைன் எனப்படுகின்ற வளமான பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனை, ஜெர்மன் பலமிக்க நாடாக வளர்ச்சிட்டமையும்
அதன் வெளிநாட்டு கொள்கையும் ஜெர்மனான ஐரோப்பாவில் ஆயுத ரீதியாக பொருளாதார ரீதியாக பலமிக்க நாடாக வளர்ச்சி விட்டமையும் அதன் வெளிநாட்டு கொள்கையும் அதோட ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான கடற்படை போட்டி பரப்புற போட்டி அடுத்தது ஆயுத போட்டி அடுத்த பாருங்கள் தேசியவாத எழுச்சி குறிப்பாக இனம் மொழி கலாச்சார பண்பாடு என்ற அடிப்படையில் தேசியவாத எழுச்சி அடையுது அடுத்தது பால்கன் பிரச்சனை இல்லை பிரச்சனை ஏற்படுது இதுதான் அந்த யுத்தமானது இப்படி ஏற்படுவதற்கான அடிப்படை மூலோபாரமாக விளங்கினர் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு தான் அமைதிக்கிறாவை இவ்வாறு தான் ஐரோப்பாவில் இந்த யுத்தமானது ஏற்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற பார்த்தாவே முதலாம் உலகம் தொடர்பாக கடந்த காலத்திலிருந்து கூட வினாக்கள் வந்துக்கின்ற மாணவர்களே. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் முதலாம் உலகத்தோட சிறு உறுப்பாக எல்லாம் இல்லை கட்டுரை வினாக்களும் வந்திருக்கின்ற நீங்கள் அதுக்கேற்ற போல நீங்கள் இதை முதலாம் உலகத்து தொடர்பாகவும் இரண்டாம் தொடர்பாகவும் கட்டாயம் படித்து வச்சுக்க வேண்டும். அவை பரீட்சைகளில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினா என்பதால் நீங்கள் அது தொடர்பாக புராண விளக்கம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். குறிப்பாக அடுத்த பாருங்கள் மாணவர்களே எட்டாவது கேள்வியை பாருங்கள். ருஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் போல்ஷெவிக்கினால் 1924 வரை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை பதிவு செய்க. ருஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் போல்ஷெவிக்கினால் ரஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் ஏற்படுத்தப்பட்ட நிலைமை தொடர்பாக நாங்கள் இதில் பரிசீலிக்க போகிறோம் என்ற நீங்கள் காண வேண்டும். பாருங்கள் ரஷ்யா எட்டாவது கேள்வியை பாருங்கள். எட்டாவது கேள்விக்கான விடையை பாருங்க மாணவர்களே. எட்டாவது கேள்விக்கான விடை பாருங்கள். 1917 அக்டோபர் புரட்சியில் ரஷ்யாவின் அதிகாரத்தை கைப்பற்றிய போல்ஷெவிக்கினர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர். குறிப்பாக அவங்க ரஷ்யாவில் புரட்சி 1917ஆம் ஆண்டு புரட்சியோடு இடம்பெற்ற ரஷ்யா இடம்பெற்ற சார் மன்னர் ஆட்சிக்கு எதிராகவும் அவருடைய சர்வதிகார ஆட்சிக்கு எதிராகவும் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சட்ட நிர்வாக நீதி ஒரு நாட்டுக்குரிய பிரதான 3 துறைகளையும் அந்த கட்டுப்பாட்டை வைத்திருந்ததாகவும் மக்களுக்கு பிடிக்காத முறையில் ஒரு ஆட்சி நடத்தினதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. அப்போ அந்த ரஷ்யா புரட்சியை உணவு நிலம் சமாதானம் என்ற அடிப்படையில் இடம்பெற்ற ரஷ்யா புரட்சியை முடிவு கொண்டு வந்த பிறகு போல்ஷெவிக்கினர் ஆட்சி கைப்பற்றினாகவும் பிறகு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது காணலாம். அடுத்த பாருங்கள். உலகில் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படாத சம உடைமை கொள்கை ஆரம்பிக்கப்பட்டவர். சம உடைமை முதலாளி தொழிலாளிகள் விவசாயிகளை எல்லாரும் உள்ளடக்கி ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியை உலகத்தில் ஏற்படுத்தார் ரஷ்யா. அதுபுறான் கியூபா வடகொரியா போன்ற பல நாடுகள் எல்லாம் சம உணவு கொள்கையாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றது. நீங்கள் உலகில் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படாத சம உணவு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த பாருங்கள். சுதேச அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் அரசியல் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டியது. உள்நாட்டு அதிகாரத்தை உள்நாட்டு நிர்வாக முறைகளையும் உள்நாட்டு கலைகள் உள்நாட்டு திட்டங்களையும் நிதிமுறைகள் பொருளாதார முறைகள் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்காக தனியான ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை கொண்டு ஏற்படுகின்றது. அடுத்த வாருங்கள். எதிர்ப்புரட்சியாளர்களிருந்து வந்த எதிர்ப்பும் மோதல்களும் இதுக்கு ஒரு காரணம் அமைகின்றது. அடுத்த ஜெர்மனியுடன் சமாதானம் செய்து கொள்ளப்படும். ஜெர்மனியுடன் யுத்தம் ஏற்படாமல் சமாதான செய்த தன்மையும் பார்த்தாங்க. ரஷ்யா புரட்சி ஆரம்பிக்கும் முதல் ரஷ்யா சார் மன்னர்கள் குறிப்பாக ஜெர்மனியோடு யுத்தத்தில் ஈடுபட்ட முதலாம் உலக யுத்தத்தில். ஆனால் பிறகு இது ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றபடியால் யுத்தம் இடம்பெறாமல் ஒரு சமான முறையில் தீர்த்தப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து வீழ்ந்திருந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டியிருந்த தன்மையை நாங்கள் பார்க்கலாம். என்றால் ரஷ்யா புரட்சியால் ரஷ்யாவில் பொருளாதாரம் தடைப்பட்டது. குறிப்பாக விவசாயம் பாதிப்படைந்தது, உள்நாடு வெளிநாடு வர்த்தகம் பாதிப்படைந்தது, கைத்தொழில் பாதிப்படைந்தது, இதர துறைகள் எல்லாம் முற்று முழுதாக அழிவடைந்துகின்றது. குறிப்பாக விவசாயம் பாதிக்கப்பட்டபடியால் உணவு பஞ்சம் ஏற்படுகின்றது. பசி பட்டினி பஞ்சம் ஏற்பட்ட மட்டும் இல்லாமல் உரம் தயாரிக்க முடியலை, விவசாயத்துக்கு மறந்தில்லை, அன்றாட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மக்கள் பாரியோர் இன்னல்களையும் பாரியோர் கஷ்டங்களையும் எதிர்நோக்கினார்கள். அந்த நிலையில்தான் போல்ஷெவிக்கினர் ரஷ்யாவில் ஆட்சி கைப்பற்ற சொல்லப்படுகின்றது. ஜெர்மனியுடன் சமாதானம் செய்து கொள்ளப்பட்டது.
அதோட வீழ்ந்திருந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இங்கே ஏற்பட்ட நிலைமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை இவ்வாறுதான் இந்த குறிப்பாக போர்சேக்கினால் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், போர்சேக்கினர் பின்பற்றிய செயற்பாடுகள் இது காரணம் அமைகின்றது. குறிப்பாக அதோட போர்சேக்கினருக்கு ருஷ்யாவில் பெரும்பான்மை பலம் காணப்படவில்லை. இதனால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு பெரும்பாலான மக்களோட ஆதரவு கிடைக்காத பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலுடன் அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டனர். அதோட ஏமையுடன் பிரஷ்யா ஒப்பந்தம் செய்து யுத்தத்திலிருந்து நீக்கியமை. ஏமையோடு யுத்தத்தில் இல்லாமல் சமாதானமான முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதோட வெளிநாட்டு ஆதரவுடன் செயல்பட்ட எதிர் புரட்சியாளர்களை தோற்கடித்தனர். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எடுக்க நடவடிக்கை எடுத்தமை, குறிப்பாக புதிய பொருளாதார கொள்கை. இவ்வாறு தான் ரஷ்யா புரட்சி முடிஞ்ச பிறகு போல்செவிக் மெலிசெவிக் எனப்படும் 2 கட்சி இடம்பெற்றதாகவும் போல்செவிக் ஆட்சி கைப்பற்றினதாகவும் பிற்காலத்து உறுதியாற்ற ஆட்சி இடம்பெற்றதாகவும் பிறகு சோவியத் மண்டலத்தை உருவாக்கி சமூக கொள்கையிட்ட நாடு மாறினதாகவும் பிறகு ஜெர்மனி யுத்தத்தை தவிர்த்து பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டதாகவும் அது பிறகு புதிய வெளிநாட்டு எதிர்ப்பாளர்களை தோற்கடித்ததோடு புதிய பொருளாதார கொள்கைகளை ஏற்படுத்தி ரஷ்யா புரட்சி பிறகு ரஷ்யாவானது வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக விளங்கி நிலைமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். ஆகவே இன்னும் நாங்கள் கவனிக்கமானவர்களை குறிப்பாக உலகமாக யுத்தம் பார்த்துனாங்க, பிஸ்மா கூடிய ஏமன் ஒன்றுபட்ட தன்மை பார்த்துனாங்க, ரஷ்யா புரட்சி பிறகு ரஷ்யாவில் ஏற்பட்ட மாற்றம் பார்த்துனாங்க. அவை நாங்கள் தொடர்ச்சியாக இப்படி கடந்த நாள் வினாக்களோடு பயணிக்கும் போது தான் நாங்கள் பரீட்சைகளுக்கு எவ்வாறு வினாக்கள் வருகின்றது, எங்களால் படித்த கிட்டால் போல விடுதலை எழுதக்கூடிய இருக்கின்றதா என்பதை நாங்கள் பாடமானவர்களே. அவை தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியான மிகுதி பகுதி வினாக்களை அடுத்தது பார்க்குற மாணவர்களே. தொடர்ச்சியாக டாண்டினுடைய கல்வி தொலைக்காட்சி இளைஞர் ஊடாக இவ்வாறு கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.